உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். மஸ்டர்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கடுகு என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. கடுகு பொதுவாக உணவுக்கு தாளிதத்துக்காக சேர்க்கப்படுகின்ற ஒன்று. அதிக மருத்துவ குணங்களை பெற்றிருப்பது. பிராசிகா ஜுன்சியே என்று தாவர பெயராலே அழைக்கப்பெறுவது கடுகு. இந்த கடுகை லேசாக வறுத்து பொடித்து வைத்து கொண்டு எப்பொழுது தேவையோ அப்பொழுது வெறுகடி அளவு எடுத்து அந்தி சந்தி என்று 2 வேளை தேனோடு சேர்த்து ஒரு சேர குழைத்து அதை சுவைத்து சாப்பிடுவதனாலே தொண்டைக்கட்டு, தொண்டை கரகரப்பு, தொண்டை புண், தொண்டை வலி இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் இருமலை தணிக்கக்கூடிய ஒன்றாக, த பெர்சிஸ்டன்ட் காஃப் என்று சொல்லக்கூடிய இருமல், த ட்ரை காஃப் என்று சொல்லக்கூடிய வறட்டு இருமல் இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் உடலிலே தேங்கியிருக்கின்ற நீரையும் கொழுப்பு சத்துவத்தையும் வெளித்தள்ளி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒன்றாக இந்த தேனும் கடுகும் விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, சிவப்பு மந்தாரை என்று நாம் சாலை ஓரங்களிலே பார்க்கக்கூடிய ஒன்று. பவுனியா பர்புரே என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த சிவப்பு மந்தாரை பூக்களை சேகரித்து வெயிலிலே இட்டு உலர்த்தி பொடித்து வைத்து கொண்டு இதை அன்றாடம் காலையிலே அரை தேக்கரண்டி, மாலையிலே அரை தேக்கரண்டி பாலோடோ அல்லது தேனோடோ சேர்த்து பருகி வருகின்ற நிலையிலே த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக மட்டும் இல்லாமல் நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இந்த சிவப்பு மந்தாரை விளங்குகிறது. இதனாலே ஆரோக்கியம் என்பது நிலை பெறுகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கொத்துமல்லி என்று நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். கொத்தாக இருக்கின்ற ஒரு செடி கொத்து மல்லி. இது மணத்துக்காகவும் சுவைக்காகவும் உணவிலே சேர்க்கக்கூடிய ஒன்று. கொரியாண்ட்ரம் சாட்டிவம் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, கொரியாண்டர் லீஃப் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இதனுடைய விதைகள் தனியா தானியகா என்று வடமொழி பெயரை பெற்று நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. அதுவும் உணவாகி பயன் தருகிறது. இது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக விளங்குகிறது. ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது. ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருந்து உள் உறுப்புகளை சீரான வகையிலே செயல்பட செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அதோடு கூட அரோசிகம் என்று சொல்லக்கூடிய பசியின்மை, சுவையின்மை, டேஸ்ட்லெஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய பசியின்மை, சுவையின்மை இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஆண்மைக்கு இது பலம் சேர்க்கக்கூடியதாக விளங்குகிறது. காய்ச்சலை, குறிப்பாக என்பு சுரம் என்று சொல்லக்கூடிய என்புருக்கி நோய், டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய காய்ச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த கொத்துமல்லி விளங்குகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கொத்துமல்லியை பயன்படுத்தி அஜீரணம், மாந்தம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து குடலில் உறிஞ்சும் தன்மையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பானம் இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கொத்துமல்லி இலை, நெல்லிக்காய், மிளகு, சீரகம், சோம்பு, கல்லுப்பு.
நம்ம கொத்தமல்லி இலைகள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகள் நம்ம ஒரு வேளைக்கு தயார் பண்ணுறதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு தாராளமாக கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது. அதே போல் யூரினரி ட்ராக்டில் ஏற்படக்கூடிய அழற்சி மற்றும் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் கொத்தமல்லி செயல்படும். நம்ம உடலில் பித்தம் அதிகமாகும் பொழுது பாடி ஹீட் அதிகமாகும். அதே போல் அந்த சமயத்தில் நமக்கு பசியின்மை, ருசியின்மை போன்ற பிரச்சனைலாம் இருக்கும். குமட்டல், பித்தம், தலை சுற்றல் போன்ற பிரச்சனைலாம் இருந்ததுன்னா நம்ம அந்த கொத்தமல்லியை மருந்தாக பயன்படுத்தலாம். கொத்தமல்லியோட நம்ம நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். இரும்பு சத்துக்காகவும் விட்டமின் சிக்காகவும் நம்ம நெல்லிக்காய் சேர்க்குறோம். நெல்லிக்காய்க்கு பதில் நம்ம மாதுளம் பழம் அல்லது நெல்லி வற்றல் கூட சேர்த்துக்கலாம். நெல்லி வற்றலை ஊற வச்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம். இதோட நம்ம மிளகு, ஒரு 5 மிளகு, சீரகப்பொடி 1/4 தேக்கரண்டி அளவு, அதே போல் சோம்பு பொடி 1/2 தேக்கரண்டி அளவு சோம்பு பொடி. சோம்பு பொடி சேர்த்து எடுக்கும் பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாக சோம்பு இருக்கிறதுனாலையும் கேஸ் ட்ரபிளை சரி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலையும் அது சேர்த்துருக்கோம். இதோட நம்ம சுவைக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பும் ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால அதை சேர்க்குறோம். கல்லுப்புக்கு பதில் நம்ம வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உப்பு, இனிப்பு இவை 2மே வேண்டான்னா நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட நீர் விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம மிளகு, சீரகம்லாம் சேர்க்கறதுனால இந்த பச்சை ஜூஸாக நம்ம குடித்தா கூட கோல்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு கொத்தமல்லி ஜூஸ் மட்டும் டைரெக்டாக எடுக்கும்போது கோல்ட் ஆகும். கோல்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம லேசாக சூடு பண்ணி வெதுப்பாக குடிச்சிக்கலாம். கொதிக்க வைக்காமல் சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். வெயில் காலத்தில் இது பச்சையாகவே அப்படியே சில்லுனே குடிக்கலாம். இந்த ஜூஸை வடிகட்டிடலாம். ஜூஸில் பார்த்தோம்னா உப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, துவர்ப்புன்னு அறுசுவையும் இருக்கும். அப்படி எடுக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகும். நல்ல ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தாகவும் உடலில் உள்ள பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். சிறுநீர் தாரை எரிச்சல், சிறுநீர் சுருக்கு போன்ற பிரச்சனை இருந்தாலும் இது போன்ற ஜூஸ் நம்ம தயார் பண்ணி 1 டம்ளர் குடித்தாலே அது சரியாயிடும். அதே போல் வயிற்று வலி இருந்ததுனாலும் இதை குடிக்கலாம். இரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து இந்த கொத்தமல்லி சாரோட நெல்லிக்காய், செம்பருத்தி பூ, மாதுளை இவற்றில் ஏதாவது ஒன்று, நெல்லிக்காயோ செம்பருத்தி பூவோ அல்லது மாதுளையோ சேர்த்து ஜூஸாக பருகிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் லெவல் சீக்கிரமாக அதிகரிக்கும். கொத்தமல்லி இலை, நெல்லிக்காய், மிளகு, சீரகம், சோம்பு மற்றும் கல்லுப்பு சேர்ந்த இந்த பானத்தை தினம் ஒரு வேளை உணவுக்கு பின் நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், அஜீரணம், மாந்தம், பித்தம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், ஜீரணத்தை தூண்டி மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, அகஸ்தியர் ஒரு மருத்துவ பாடலிலே கொத்துமல்லியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கொத்துமல்லி கீரை உண்ண கோர அரோசகம் போம், கொத்துமல்லி கீரை உண்ண கோர அரோசகம் போம், சத்துமாகும் பித்தமெல்லாம் வேரோடு பேரும் காண், போகம் மிகும் ஜுரமும் தீரும் என்று சொல்லியிருக்கின்றார். இது யாருக்கு சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது, கச்சணிந்த மகளே கேள் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது பெண்களுக்கு என்று இந்த பாடல் சொல்லுகின்ற பொழுது, உணவு சமைப்பது, நமக்கு ஆரோக்கியமான உணவுகளை தயார் செய்வது என்பது பெண்களுடைய வழக்கம் என்பதினாலே கச்சணிந்த மாதே கேள் என்று இந்த பாடலை முடித்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த கொத்துமல்லியை சாப்பிடுகின்ற பொழுது கோர அரோசகம் போம் என்று சொன்னார். கோரம் என்று சொன்னால் மிகுந்த பசியின்மை, சுவையின்மை இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இருந்து உணவை உண்ணச் செய்கின்ற ஒன்றாகவும், டைஜஸ்டிவ் என்கின்ற செரிமானத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. பித்தமெல்லாம் வேரோடு பெயருங்கான் என்று சொல்லியிருக்கின்றார். பித்தம் என்பது உடலுடைய உட்புறமாக இருந்தாலும் சரி, வெளிப்புறமாக இருந்தாலும் சரி, உள் உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது, தோலையும் பாதிக்கக்கூடியது. இந்த பித்தத்தை போக்கக்கூடிய ஒன்றாக உள்மருந்தாக விளங்கி பசியை தூண்டுகிறது, செரிமானத்தை சீர் செய்கிறது,
கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகற்றுவாயு அகற்றியாக இருந்து இது காற்றை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சலை போக்கி டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை தாராளமாக வெளித்தள்ளுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. சத்துமாகும் என்று சொல்லியிருக்கிறார். உடலுக்கு ஒரு நல்ல டானிக் என்கின்ற உரமூட்டியாக சத்தாக விளங்குகிறது. போகம் மிகும் என்று சொல்லியிருக்கிறார். போகம் என்பது சேர்க்கை, ஆண் பெண் சேர்க்கையிலே ஏற்படுகின்ற உணர்வை இது மிகுதிப்படுத்துகிறது என்பதை போகம் மிகும். ஜுரமும் தீரும். எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் அந்த ஜுரத்தை தீர்த்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த கொத்துமல்லியோடு ஃபிலாந்தஸ் எம்பெலிகா என்று சொல்லுகின்ற நெல்லிக்காய் நாம் சேர்த்திருக்கின்றோம். நெல்லி விட்டமின் சி சேர்ந்தது. அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவங்களை இது மிகுதியாக பெற்றிருக்கிறது. உடலுக்கு, எலும்புகளுக்கு, கண்களுக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு பெப்பர் என்கின்ற மிளகு ஒரு ஆன்டிடோட் ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே நச்சறுப்பானாக இது செயல்படுகிறது. உணவிலே இருக்கின்ற நச்சாக இருந்தாலும் சரி, புறம் நச்சாக இருந்தாலும் சரி, அதை போக்குகிறது. ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உறுப்புகளை தூண்டுகிறது. குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் உறுப்புகளை தூண்டக்கூடிய ஒன்றாக, இதய நாளங்களுக்கு இதமான பாதையை வகுத்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக சீரகம் விளங்குகிறது. கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகற்றுவாயு அகற்றியாகவும் சீரகம் திகழ்கிறது. இதனோடு ஃபெனல் என்று சொல்லுகின்ற சோம்பு சுவையோடு மணமும் சேர்ப்பது மட்டுமல்லாமல் வாயுவை அகற்றுவதிலே மிக உன்னதமான ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. சிறுநீரக பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்குகிறது. மலச்சிக்கலையும் இது மாற்றுகிறது. இந்த வகையிலே கொத்துமல்லியோடு மிளகு, சீரகம், சோம்பு, நெல்லி சேர்த்து ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அந்தி சந்தி என்று இருவேளை சில நாட்கள் பருகி வருவதனாலே உடலை பற்றிய உஷ்ணங்கள் விலகி போகிறது. காய்ச்சல் என்பது கடந்து போகிறது. உடலுக்கு பலம் தருகிறது. இப்படி பல்வேறு நலங்களை தருகின்ற கொத்துமல்லி இன்னும் சிறிது உண்ண வேண்டும் என்கின்ற சுவையை அதிகரித்து சுகத்தை தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கொத்துமல்லி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.